பேனா எடுத்து சரியா ஒரு கவிதைன்னு நீங்க ஆசைப்பட்டு எழுதினது எதை பற்றி? அது ரொம்ப முன்னாடி எழுதுனது. எனக்கு ஒரு எப்போதுமே எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. சரியா? ஏன் கிடையாது அப்படின்னா, நான் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு கடவுள்னா ஒரு உருவம் இருக்குது, ஒரு பிம்பம் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு தோற்றம் இருக்குது. ஸோ பிசாசுனால ஒரு பிம்பம் இருக்குது. எனக்கு மனதில் எனக்கு பேய் பயம் உண்டு. பேய் பயம் இருக்கும்போது நான் ஒன்று யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு எனக்கு பேய் பயம்? ஸோ பார்வை இல்லாத ஒருவனுக்கு எது பேய்? அவன் எதை பேய்னு பார்த்து பயப்படுவான்? அங்கே ஒரு கொஸ்டின் எனக்கு வருது. அப்போ பார்வை இல்லாதவனுக்கு எது கடவுள்? நீங்கள் உங்களுக்கு கடவுள்னா 3 மதங்கள் இருக்குது, 3 மதங்களிலும் விசித்திரமான கடவுள்கள்லாம் இருக்காங்க. பார்வை இல்லாதவன் எதை கடவுள் என்று உணர முடியும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் எழுதினேன், பார்வை இல்லாதவன் அன்பென்று எதை கருதுகிறானோ அதுவாகவே இருந்துவிட ஆசை. இது எந்த வயதுல இருக்கும்? ஸ்கூல் டைம். ஓ, நன்றி. அடுத்தது நீங்க இப்போ உங்களுக்கு நான் கவிதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே புரிஞ்சிருச்சோ அப்படின்னு தோணுது. சில விஷயங்கள் பார்க்கும் போதும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்ல புரிதலோட நீங்க அதை அணுகுறீங்க. உங்க லைஃப்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது, அந்த மொமெண்ட்ல இருக்கும் போது இந்த புரிதலோட நீங்க அதை அணுகுறீங்களா, இல்ல அங்கேயும் முரண்பாடுகள், சிக்கல்கள், அவங்க சொன்ன இடியாப்பு சிக்கல்கள் அதெல்லாம் நடக்குதா? அதை எதிர்கொண்டு அதுல இருந்து தான் அதில் நிறைய பிழைகள் செய்து அதுல இருந்து நம்ம வேற ஒரு புரிதலுக்கு வரோம். இதை பண்ணிருக்க கூடாது, இதை இந்த மாதிரியாக நம்ம அணுகியிருந்தோம்னா இது கொஞ்சம் ப்ளசண்டாக இருந்திருக்கும், பெரிய சிக்கலுக்கு உள்ள போயிருக்காது. ஸோ நான் அதை பிழையா செய்துட்டு அதை எப்படி சரியா செய்திருக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணத்தை எழுதிருக்கோம். அது வேறு சிலருக்கு உதவும். சரி, உங்களோட பிழைகள்லேருந்து நாங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்க மாதிரி கூட. சரி, அடுத்தது யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருக்கா? சொல்லுங்க. யாத்திரியின் பேர் இருக்கு, இது தவிர்த்து வேற ஏதாவது புனை பேர் இருந்தா என்ன வச்சுங்க? யாத்திரை தவிர வேற எந்த பெயருமே வரவே மைண்ட். ஒரே ஒரு பேர் கார்த்தி, அது யாத்திரை. அவ்வளோ. யாத்திரை பெயர் காரணம் இருக்கு, பயணம் செய்ய ரொம்ப பிடிக்கும், ஆனா ஒரே ஊருக்குள்ள தான் இருக்கிறேன். ஓ, யாத்திரிகன். அடுத்தது வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? எனக்கு ஜெயமோகன், நான் அவர்கிட்ட தான் முதல்ல அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். ஏன்னா அவர் தான் எச்சிகள் பற்றி எழுதிட்டே இருந்தார். ஸோ நான் ஒரு அழகான பெண்ணை வர்ணிக்கிறதுக்கு நான் அந்த வார்த்தையை கம்மல் மூக்குத்தி பொன்னாபுரம் நம் துறந்து ஓருடைய தலைக்கு எண்ணெய் தேய்த்து ஓருடையில் கூடத்தில் வீற்றிருப்பவள் எவளோ அவளே எச்சி. அந்த ஓருடையில்ங்கும் போது நம்மளோட எண்ணெய் ரொம்ப நீண்டுன்னு சொல்லிட்டு நீங்க பாக்கெட்ல நைட்டிங் போட்டுருக்காங்க. அது ரொம்ப வாசிக்கிறது ரொம்ப சுருக்கமா யோசிச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. எச்சிங்கிறது நான் உங்கள்கிட்ட இருந்து எடுத்து நான் ஃபர்ஸ்ட் 2018 அந்த 17 இல்லை 18 படிச்சிருப்பேன். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த நேம் எச்சிங் தான் கான்டாக்ட் போட்டு. இல்ல அவர் மாதிரி நீங்களும் நினைச்சு கேட்கிறாரு நினைக்கிறேன். ஆமா, அவர் போல நினைச்சிட்டாரு. அடுத்தது வேற யார் இருக்கீங்களா? எனக்கு பேராசையா தான் இருக்கு எல்லா கேள்வி கேட்க. ஒரு கவிதை, ஒருவரை காலிக்கு தோங்குதல் என்பது காலம் முழுக்க அவர்களை மன்னிக்கிறது. அந்த கவிதை இப்படி சொந்த அனுபவத்தில் சொந்த அனுபவம். என்னை மன்னிக்கிறாங்கல்ல, நான் அவங்களை மன்னிக்கிறது இருக்கட்டும், அவங்க என்னை மன்னிக்கிறாங்க. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு அது மஸ்ட். நீங்க மன்னிப்பு இல்லாமல் ஒரு நீண்டகால உறவை கொண்டு போகவே முடியாது. உங்களோட என்ன நடைமுறை வாழ்க்கை அனுபவத்துக்காக கேக்குறீங்களா இத? பெருசா முழுமையா எந்த புத்தகமே வாசிச்சிருக்கிறது. நிறைய கவிதைகள் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வரும்போது பார்த்த ஒரு கவிதைகள் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு கவிதை எனக்கு சரியான ஃபார்மேஷன்ல தெரியல, அந்த முத்தத்தை பத்தின கவிதை நம்ம வாசிக்கும் போது அந்த ஃபார்மேட்ல இருக்கும்.
தலை முதல் கால் வரை அடிகள். இப்ப ரீசெண்டா வந்து ரொம்ப கான்ட்ரோவர்சி ஆச்சு அந்த கவிதை. பாதத்திற்கும் உதட்டிற்கும் 62 முத்த தொலை. ரொம்ப எழுத்தாளர்கள் பெரும்பாலும் வந்து அவங்களோட முதல் ரசிகர் வந்து அவங்களா தான் இருக்க முடியும். அவங்க எழுதுற எழுத்த வந்து முதல் அவங்க ரசிச்சா மட்டும்தான் அதை நம்ம வெளியிடவே செய்வோம். பட் அந்த மாதிரி உங்களோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் எப்படி நீங்க உங்களுக்கு அது சரின்னு படும் பொழுது மட்டும்தான் அதை நீங்க அந்த கவிதையிலே அந்த கவிதைக்குள்ள வைப்பீங்களா இல்லை எப்படி அது ஒரு சிந்தனை எப்போதாவது தோன்றிய பிறகு அந்த சமயத்துல நமக்கு என்ன கிராஃப்ட் வருதுன்னு நான் அந்த கவிதையை எடுத்து உட்கார வச்சுக்கிட்டு இன்னும் இதை எப்படி மேம்படுத்தலாம்னு யோசிச்சுட்டே இருக்க மாட்டேன். மேம்படுத்த அது அந்த உணர்வின் அழகியலை இழந்துடும். மனசுல தோன்றின உடனே என்ன சொற்கள் நம்மளுக்கு எனக்கு ஒரு ஒக்காபுலரி இருக்கு, அதுல என்ன கிடைக்குதோ அதை வச்சு நான் எழுதி ஃபில் பண்ணிடுவேன். அதே போல ஒரு கவிதை தோன்றுறது எனக்கு அது சொற்கள் கிடைக்கல அப்படின்னா நான் கைவிட்டுருவேன், நான் எழுத மாட்டேன். அது அதால ஃபார்ம் ஆக முடியல அப்படிங்கும்போது நம்ம வேலை நினைக்கிட்டு அதை குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்கும். வரல விட்டுரு போ, அவ்வளோதான். எல்லாத்துக்குமே தான். மிக்க நன்றி நீங்கள் தொடுத்த கேள்விகளுக்கு. அடுத்தது நீங்கள் இந்த கவிதை எல்லாமே சொல்லும்போது நீங்கள் அந்த ஆல்ஃபா ஜென்ரேஷனுக்கு சொல்கிறீங்க. அதனால் 2010 2024 வரைக்கும் பிறந்த குழந்தைகள் அப்படின்ற மாதிரி இப்போ ஸ்கூல் அந்த மாதிரி உள்ள குழந்தைங்க. ஆனால் நான் பார்க்குறது வந்து அந்த குழந்தைங்க எல்லாமே மோஸ்ட்லி இந்த மாதிரி கவிதை தொகுப்புகள் வந்து ரொம்ப குறைவான மக்கள் தான் அதை வாசிக்கிறாங்க. 38 வயசு நானே குழந்தைதான். அதனால அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த புத்தகங்கள் வாசிப்பு இருக்கு இல்லையா, அந்த நம்மளை இந்த கலாச்சாரம் இது வந்து தொடர்ந்து அவங்களுக்கு அதுவே சரியானதாக இருக்குமா, இல்லை நீங்கள் எதுவும் அதுக்கு அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது? பொதுவாக இந்த காதல் கவிதைகள் இது ரொம்ப எளிதாக வாசகர்களிடம் போய் சேர்ந்துடும். பெரிய யாருமே நீ படின்னு சொல்ல வேண்டியதில்லை, ஈஸியாக அவங்களை ரீச் ஆகிடும். அப்போ இது வரைக்கும் வாசிப்பு பழக்கமே இல்லாத சிலர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ஒரு குட்டி கவிதை பிடிக்கும். அப்புறம் இது நல்லா இருக்குது, அது எந்த புத்தகம் தேடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை வாங்குவாங்க. அதில் சில கவிதைகளை படிப்பாங்க, அதில் பெரிய கவிதைகளை படிக்க மாட்டாங்க, மிக சிக்கலான கவிதைகளை படிக்க மாட்டாங்க. இந்த போல குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கவிதைகளை வாசிப்பாங்க. இது வந்து அவனை வாசிப்பிற்குள் இழுத்து வரக்கூடிய ஒரு சிறிய ஒரு சாதனம். இவர்கள் இதற்குள் வந்த பிறகு கவிதையில் தேங்கி விடக்கூடாது. கவிதைங்கிறது மொழியோட சொகுசு. அது வந்து ஒரு தீவிரமான இலக்கிய வாசிப்பு என்ன தேவையில்லை. ஸோ எல்லாருக்குமே இப்படி தான் நடக்குது, உனக்கும் இப்படி தான் நடக்குது, இதை கிராஸ் பண்ணி வர்றது தான் லைஃப் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பற்றுதலை தான் ஒரு கவிதை கொடுக்கும். அப்படி கடந்து வந்த பிறகு இந்த கவிதை நீ திரும்பி பார்க்காது, அது உனக்கு பிடிக்காது, அது தூரப்பட்டு. அப்போ நீ வாசிச்சு பழகிட்ட இல்லையா, வேறு எதையாச்சும் வாசி. அப்படி நீ வாசிக்கும் போது இந்த வாசிப்பு மேம்படும். அண்டு இந்த இலக்கிய கதவுகள் வந்து உனக்கு இன்னும் பெரிய புரிதல்களை திறந்து போடும். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சேம் பிளட் அப்படின்றத நிறைய பேர் வந்து நவீனமாக இப்போ எதில் இருந்தாலும் சரி, அது ரொம்ப அந்த அந்த நிமிஷத்தில் அது ரொம்ப ஒரு துணையாக இருக்குது. நான் தனியாக இல்லை அப்படின்ற ஒரு நினைப்பு. வேற யாரும் கேள்வி இருக்கா? உங்கள் வீட்டில் அண்ணியா இருந்த கவிதைலாம் படிக்கிறாங்களா? எனக்கு தான் எழுதுனேன்னு நம்புறாங்களா? இல்லை, அவங்களுக்கு வந்து நான் ஜெயமோகன் மனைவி எழுதிய ஒரு கடிதத்தில் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜெயமோகன் வந்து ஜெயமோகன் மனைவியும் காதலித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஜெயமோகன் கதையில் அவர் ஒரு வாரம் பத்திரிகையில் எழுதின கதையில் ஒரு வரி எழுதியிருக்காரு. நான் எந்த அன்பாலும் தீண்டப்படக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி இருக்கு. இதை படிச்சுட்டு அந்த காதலிக்கு வந்து பெரிய மனக்கசப்பு, என்ன இப்படி எழுதிட்டேன், நான் உண்மையில எவ்வளோ காதல் வச்சுருக்கேன், ஆனால் இந்த அன்பால் தீண்டப்பட முடியாதவன் நீ உன்னை குறித்து எழுதியிருக்கேன்னா அப்போ என் அன்புக்கு என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டதும் ஜெயமோகன் சொல்லுவார், நான் எழுதக்கூடிய எல்லா வரிகளுக்குள்ளும் உன்னை நீ பொருத்தி கொண்டால் உனக்கு நிம்மதியே இருக்க. ஸோ நான் எழுதுறது முழுக்க அது வேறு ஒரு உலகத்தை பற்றியது. ஸோ நீ அதை பொருத்திக்கூடாதுன்னு அழகாக அந்த பெண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. நான் அதே தான் எல்லா காதலிக்கக்கூடிய பெண்களுக்கும் சொல்றேன், மனைவிக்கும் சொல்லிடுது. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஓ, போகட்டும், விட்டுடுங்க. வேற ஏதேனும் கேள்விகள் இருக்கா? எழுத்துல இவர்தான் எனக்கு ரோல் மாடல் வச்சுருக்கேன். எழுத்துலையா? இல்லை, அப்படி யாருமே எனக்கு யாராவது சொல்லியிருக்கோம். அப்படி சொன்னு வச்சுக்கோங்க,
அட்லீஸ்ட் அவங்கள மாதிரியே நல்லா எழுதுன்னு கேட்டாங்கன்னா அதனால வந்து எனக்கு என்ன தோணுதோ நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்றேன். இல்ல அதான் நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்களே உங்களுக்கு பிடித்த மாதிரி எழுத ஸோ நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிட் பண்ணியிருக்கேன். என்னால இது எழுத முடியும், இவ்வளவுதான் எழுத முடியும், இதற்கு மேல என்கிட்ட எதிர்பார்க்காது, இதுக்குள்ள நான் எழுதிட்டு இருக்கேன், இதற்குள் பொருந்தி போகக்கூடியவர்கள் வாசிங்க. அதுதான் ஒரே ஒரு பொருள். இல்ல இதை விட ஒரு பெரிய இலக்கிய வாசிப்புக்கு இருக்கக்கூடிய வந்து இந்த நூலை எடுத்து வாசிச்சான்னா அவனால 2 பக்கம் கூட வாசிக்க முடியாது, அவன் கடுப்பாயிடும். அவனுக்கு இது கிடையாது. இதை வந்து ஆரம்ப கட்ட வாசிப்புக்கான ஒரு சிறிய கருவி. நீங்க இதுல இருந்து மேம்பட்டு அடுத்து போயிட்டே இருக்கு. அதுதான் ஆசை. சரி, வேற ஏதேனும் கேள்விகள் இருக்கா? ஒரு ஒரு அழகான பெண் அப்படிங்கிற டேமை எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? நீதான் சொல்லிய தேவதை என்பவர் பிரியப்பட்ட பெண். இல்ல தேவதைகள் இருக்கிறதுனால கேக்குறாரு, ஒருத்தருக்கும் ஒண்ணு சொல்லி. என்னைய ரோஸ் பண்ண போறாங்க, புரியல ஒண்ணு. எனக்கு அழகின்மை குறித்து எனக்கு எந்த ஒரு மதிப்பீடுகளும் கிடையாது. ஸோ நான் அதை வைத்து யாரையுமே அணுக மாட்டேன். நிறம் அப்போ ஒருத்தங்க என்னவா பழகுறாங்கன்னு ஒன்று இருக்கு. உனக்கு பழகிறது வேற, உனக்கு அவங்கள பிடிச்சிருக்காங்கிறது வேற. ஒரு பெண் நமக்கு பிடிக்க 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 அவள் பழக அழகாகிக்கொண்டே வருவாள். நீங்கள் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வரக்கூடிய ஹீரோயின் இனிஷியலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய அழகி மாதிரி தெரிய மாட்டாங்க. படம் போக 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 படம் முடியும் போது பேரழகாகிடும், ஏன்னா முகம் பழகிடும். ஸோ அதுபோல் நீங்கள் ஒருத்தர் கூட பழகும்போது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பழக மனதிற்கு பழக இன்னுமே பேரழகியாயிருவாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிச்சிருக்கோம், அந்த ஆண் அத்தனை சிறந்த இந்த உலகம் வந்து அழகுக்கென்று ஒரு இலக்கணத்தை வகுத்து வைத்திருக்கிறது இல்லையா, அந்த சட்டகத்திற்குள் பொருந்தி போகாத ஒருத்தனாக இருப்பான். மிக அழகான பெண் அவனை விரும்பும். நம்மளுடைய பார்வைக்கு இது இன்னும் சிலர் வந்து இப்படி இருந்தா தான் உண்மையான காதல் வேற சொல்லுவாங்க. பாத்தியா அழகா இருக்கா, அழகா இல்லை, ஆனால் காதல் வந்துருக்கு பாத்தியா அப்படின்ட்டு. ஆனால் அவன் இந்த பெண்ணுக்கு எப்படியான அன்பை கொடுத்தான்னு இருக்கு, எவ்வளவு அன்பை கொடுத்துருக்கான், எவ்வளவு பார்த்துக்கிறான், என்ன மாதிரியான உறவு அவங்களுக்குள்ள இருக்கு, இது எதுவும் நமக்கு பார்வைக்கு தெரியாது. வெறும் அப்பியரன்ஸை மட்டும் வச்சே நம்ம வந்து இதை அணுகணும்னா நம்மளுக்கு இது விசித்திரமாகத்தான் தெரியும். ஸோ அழகுங்கிறது அவனுடைய பார்வையில நான் இந்த லைலா மஜ்னு கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். மஜ்னு என்ன பண்ணாருன்னா லைலாவை பற்றி கவிதைகளாக எழுதி தள்ளுறாரு, அது வர்ணிச்சு தள்ளுறாரு. இந்த ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு யாரா இவ்வளோ அழகியா நான் பார்க்கணுங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் நாங்கள் அவளை வர சொல்லியிருக்கேன், தோப்புக்கிட்ட வருவா, மரத்தடிக்கிட்ட வருவா, எல்லாரும் வாங்க நான் உங்களுக்கு என் லைலாவை காமிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஊர் மக்களுக்கும் சரி இவனுக்கு ஒரு காதலி, இவ்வளோ அழகான காதலி நம்ம பார்த்துலான்னு போகிறாங்க. இவங்க எல்லாரும் போய் பார்த்தா அங்கு இவர்கள் நினைத்து வைத்த பெண்ணுக்கு அப்படி முற்றிலும் எதிர்ப்பதமான கண்ணம் ஒட்டி போய் தலைமுடியெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இல்லாத, நீங்கள் லைலா மஜ்னு ரியல் பிக்சர் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த பெண் வந்து அங்கே உட்காந்துருக்கான். எல்லாருக்கும் ஆச்சரியம், இவளை பற்றியாடா நீ இப்படி கவிதை எழுதுன, இவ ஆளு மூஞ்சி இப்படியா எழுதுன அப்படிங்கும்போது அங்கே ரைட்டர் சொல்லுவார், நீங்கள் வந்து லைலாவின் அழகை காண வேண்டும் என்றால் உங்களுக்கு மஜ்னுவின் கண்கள் வேண்டும். இதையைத்தான் வெண்ணை தாண்டி வருவாயால சிம்பு வந்து த்ரிஷா வந்து சிம்பு பற்றி சொல்லலாம், பார்க்கறது. சரி, ரொம்ப பொருத்தமா இருந்தது லைலா மஜ்னு. ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, அவங்க ஒருத்தவங்களை விரும்புறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பழகி பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், அவங்க கிட்ட இத்தனை % தான் நமக்கு பிடிச்சது இருக்கு இல்ல அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நிறைய பேரோட பழகுவோம், மனுஷங்கள் தான் நண்பர்கள் அப்படின்ற வரையறைக்குள்ள நிறைய பேரோட பழகுவோம். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு பிடிக்கும், ஒவ்வொன்றோ ரெண்டோ அந்த மாதிரி பிடிக்கும். அப்படிங்கிறப்ப ஒரே பொண்ணுகிட்டயோ இல்லை ஒரே ஆணுகிட்டயோ எப்போ வந்து அந்த காதல் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அந்த ஆல்ரெடி நம்ம கல்ச்சர்ல சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒருத்தர்கிட்ட தான் அந்த அன்பு இருக்கணும் அப்படின்றது. அதனால அப்படி ஃபிக்ஸ் ஆகுதா? ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டார்டிங்ல அப்படி இருக்கலாம், அப்புறம் இப்போ அந்த கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி ஒருத்தர்கிட்ட ஃபிக்ஸ் ஆகுது? ரொம்ப அயற்சி ஆயிடுச்சு சொல்லலாம். போதும்டா, எத்தனை பேர் நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், எனக்கு அடுத்து நிறைய வேலை இருக்கு. ஸோ அப்போ நீ எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுது, எனக்கு போதும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஃபினான்சியலுக்காக ஓட வேண்டியது இருக்கு, அடுத்து வந்து இந்த லைஃப்ல நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்லி ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டுமே நம்ம அந்த லைஃப்பை கொடுத்துட்டு இருக்க முடியாது. சிலருக்கு முதல் காதலே சிறந்த காதலாக, கடைசி வரை உடன் இருக்கக்கூடிய காதலாக அமைஞ்சிடும். அது வந்து அவங்க மனசுல அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்படி கிடையாது, அவர்களுக்கு வேறு சில அறிவுகள் அவர்களுக்கு கிடைக்காது. நம்மளுக்கு சில அறிவுகள் கிடைச்சிச்சு, அதனால முரண்பட்டுக்கிட்டே இருக்கும்.
அவங்களுக்கு இந்த மாதிரியான அறிவுகள் போய் சேரவே இல்லை. பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை என்னன்னா, பள்ளி பருவத்தில் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது ஒருத்தர் சந்திச்சு 2 பேரும் ஒன்றாகவே வளர்ந்து, ஒன்றாகவே கல்வி படிச்சு, ஒன்றாகவே ஒரு வேலையை பார்த்து, ஒன்றாகவே சேர்ந்து வாழணும். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசையா இருக்கு. நீங்க உலகம் முழுக்கவே, நாட் ஒன்லி இந்தியா, உலகம் முழுக்கவே வந்து இந்த மாதிரி குழந்தைகள்ல இருந்து ஒன்னா வளர்ந்து ஒன்னா வாழக்கூடிய ஒரு ஆசையை இருக்கிறாங்க. பட் அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைங்கிறதுனால தான் அதை பற்றி கற்பனையா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ வந்து எடுத்த உடனே ஒருத்தரை நம்மளுக்கு பிடிச்சி அவர் கூடயே நம்ம காலம் முழுக்க அவராகவே வாழ்ந்துடலாம் அப்படின்னா அது ரொம்ப ரேர் சினாரியோ. அது நடக்கத்தான் செய்து இல்லைன்னு சொல்லுங்க. பட் வந்து அதே போல வந்து நம்ம எத்தனை பேர் தான் ட்ரையல் அண்ட் எரர் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ எனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஒரு வாட்டி தான் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணணும். நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு எது புரியும் கிடையாது. நம்ம எப்படி இதை அனுபவ போகிறோம், நம்மளுக்குமே காதல் தான் என்னன்னு தெரியாது. காதல் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராசஸ் தான். 2 பேரும் சேர்ந்து என்னவாக மாற போகிறோம். ஒன்று நான் மன்னிக்கிறேன், நீ மன்னிச்சுக்கோ. மேட் ஃபார் ஈச் அதர் கம்பேட்டபிலிட்டின்னு இது சொல்லலாமா? அது மேட் ஃபார் ஈச் அதர் ஒரு கிடையவே கிடையாது. உனக்காக நான் என்ன பண்றேன், எனக்காக நீ என்ன பண்ற, இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த ஃபேமிலியை பில்ட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தையும் முனைப்பையும் கொடுக்கணும். இதுல காதல் தீர்ந்து போகுது அப்படிங்கிறதெல்லாம் வரவே வராது. எஃபர்ட் தான் மேட்டர்ஸ். அந்த எஃபர்ட் இல்லாத இடத்துல எந்த ஒரு மண்ணும் நீடிக்காது. அயற்சி வந்ததுக்கு அப்புறம் எப்படி காரணம்? இது இல்ல அவர் சொல்ற ஆக்சுவலா உங்களுக்கு நான் எத்தனை இல்ல, பேர் நீங்க ட்ரையல் அண்ட் எரர் சப்போர்ட் இருக்க முடியாது இல்லையா? எத்தனை வாட்டி பார்த்து இருக்கீங்க. எதுக்குன்னா ஒரு காலத்துக்கு போன பிறகு ஒருவரை அறிந்து கொள்ள நாம் வெறுமையை நோக்கி தான் போயிட்டே இருக்கோம். ஸோ நீங்க இப்படி வெறுமையை நோக்கி போயிடுறோம், அப்புறம் அடுத்த நபர், அப்படி வெறுமையை நோக்கி போயிடுறோம் அடுத்த நபர். இந்த இதுல நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்க முடியாது. இப்படி வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. நம்ம எங்கேயா செட்டில் ஆகும். எனக்கு இது போதும், இந்த வாழ்க்கை எனக்கு, இந்த வாழ்க்கை நீங்க 100% பெர்ஃபெக்டான லெவல் ஒன்று கிடையவே கிடையாது. அது எழுத்துல மட்டும்தான் இருக்கும். அந்த எழுத்தை வாசிச்சுமா ஃபீல் பண்ணமா போயிட்டே இருக்கும். ரியல் லைஃப்ல அது எழுத்துல தெளிவு கிடைச்சிருச்சா? சரி. நீங்கள் வந்து காதல் கவிதைகள் இதில் வந்து அந்த அன்பை வந்து அழகாக வெளிப்படுத்துறத பற்றி சொல்லியிருக்கீங்க. ஒரு குழந்தைகள்ன்ற பார்வையில் அன்பு வந்து அதை பற்றி நீங்கள் யோசிச்சதுண்டா? அதுக்கான கவிதைகள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கான பெற்றோர்களோ பெரியவர்களோ குழந்தைகளுக்கு அன்பூட்டுதல் அதை சார்ந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக காட்டிடுது. எனக்கு வந்து ஒரு தாயாக நினைக்கும் போது அதை நீங்கள் வந்து ஒரு கணவருக்கு காட்டக்கூடிய அன்போ அல்லது வேறு வளர்ந்தவர்களுக்கு காட்டக்கூடிய அன்பை விட குழந்தைகளுக்கு நம்ம காட்டிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா குழந்தைகளுக்கு நீங்கள் காட்டக்கூடிய அன்புக்கு ஒரு காலகட்டம் உண்டு. ஒரு ஆணுக்கு காட்டக்கூடிய அன்புங்கிறது வேற. அதுக்கு வந்து அது காலம் முழுக்க நிகழக்கூடியது. ஆனால் குழந்தைகளுக்கு அப்படி கிடையாது. குழந்தைய நீங்கள் இப்போ உங்கள் குழந்தை 1 வயசு இல்லையா? இந்த 1 வயசு குழந்தை ஒரு 10 வயசு வரைக்கும் தான் உங்களுடைய அன்பை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும். அது வரைக்குமே இந்த குழந்தை உங்கள்கிட்ட வந்து எனக்கு நேரத்தை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அம்மா என் கூட இரு, அம்மா என் கூட விளையாடு, அம்மா என் கூட பேசு, அம்மா செல்ஃபோன் பார்க்காத, அம்மா டிவி பார்க்காத, என் கூட வா. இது இந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். என் அப்பாக்கிட்டே வந்து கேட்கும், வெளியே போகாத, என்னை கூட்டிகிட்டு போ, நானும் அவன் கூட. அந்த குழந்தை நம்ம கூட இருக்க ஆசைப்படுறாங்க. இந்த சிச்சுவேஷன் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் மறுபடியும் கிடைக்கவே செய்யாது. இந்த 10 வருடங்கள் மறுபடியும் கிடைக்கவே செய்யாது. அப்போ இந்த 10 வருடங்களை நாம் அந்த குழந்தைகளுக்காக கொடுத்தா மட்டும்தான் இந்த 10 வருடம் கழித்து இந்த குழந்தைகளுக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் உண்டாகும். அவங்களுக்குன்னு வேற ஒரு தனிமை தேவைப்படும். அந்த இடத்துக்குள்ள பெற்றவர்கள் உள்ள போய் நிற்க முடியாது. உங்களுக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஏஜ் ஆயிடும். வயதான பிறகு நமக்கு எல்லாற்றிலும் இருந்த நாட்டங்கள் குறைந்து போய் யாருக்கிட்ட பேசன்னு தெரியாது. நம்ம குழந்தைகள்கிட்ட பேச போகும். குழந்தைகள் நம்மை அவர்கள் உலகத்தில் அனுமதிக்காமல் நீ இதுவரைக்கும் அப்படிதான் நடந்த, அப்படியே என்று வராது. இவர்கள் நம்மளுக்கு அப்ப நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். இப்போ கூட இல்லாமல் போயிட்டானே, நம்ம தான் வளர்த்துருப்போம், நம்ம தான் பார்த்துருப்போம். பட் கூட இருத்தல், குழந்தைகள் கூட இருந்து அவர்கள் வளர்வதை பார்த்தல்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம ஈஸியாக மிஸ் பண்ணிடுவோம். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம வேறு எல்லா விதமான நம்மளுடைய பொழுதுபோக்குகளை செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த 10 வருஷம் ரொம்ப ப்ரீசியஸ் குழந்தைகளுக்கு கொடுக்குறது. அதை ரொம்ப அதை முக்கியமாக நான் சொல்லிட்டே இருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது கவிதைகள் வழியா வரும்போது அதை இன்னும் ஈஸியா நிறைய பேருக்கு போய் சேரணுமோ அப்படின்ட்டு எழுதலாம். கண்டிப்பா அதை எதிர்பார்க்கிறோம். சரி, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? உங்களுக்கு இந்த இடத்துல இல்லைன்னா இந்த சூழ்நிலையில உட்காந்து எழுதணும், இன்னைக்கு நான் இவ்வளவு எழுதணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளேஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா நான் கொஞ்சம் எழுதுவேன், பட் இப்போ நான் கவிதை எழுதணும் அப்படின்லாம் சுட்டு போட்டாலும் வராது.
இன்ஸ்பிரேஷன் வருது, இதை பார்க்குறேன் எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னு நான் ஒரு 4 வரி எழுதுறேன். அந்த மாதிரி தான் எழுதுறீங்களா? ஏன்னா நீங்கள் எழுதுறதுலாம் பார்த்தா சத்தியமாக வந்து நான் கற்பனையிலேருந்து எடுக்கிறேன் இல்லை வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறேன், எப்படியுமே வந்து அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஸோ யூ சிட் டவுன் அண்ட் ரைட், இல்லைன்னா வாழ்க்கையிலேருந்து தான் எடுக்கிறீங்களா? அது இட் டிபெண்ட்ஸ். லைஃப்ல இருந்து எடுப்போம், அல்லது சும்மா இருக்கும்போது இது ஏற்கனவே நான் எனக்கு ஒன்று தோணுதுன்னா எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் தோணும், அல்லது நான் அனுபவித்திருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது, வேறு யாராவது அனுபவிச்சிருப்பாங்க, அதை என்கிட்ட பகிர்ந்துருப்பாங்க, அதை நான் என்னவாக சொல்லணும்னு யோசிச்சிருப்பேன். அது மறந்துடும், அது சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கும், பட் கான்சியஸ் மைண்ட் மறந்துருக்கும். ஏதாவது ஒரு சமயத்துல ஏதாவது ஒரு நிகழ்வு இதை நினைவுபடுத்தும் போது எடுத்து அப்படியே எழுது. அதுக்காக இந்த இடத்துல இருந்தாதான் இந்த ஒரு சூழல் அமையணும், இந்த மாதிரியான ஒரு செட்டப் ஒரு இடத்துக்குள்ள இருந்துக்கிட்டு தான் எழுதணும், எழுதினாதான் எழுத்து வரும் அப்படிங்கிற எந்த ஒரு நிர்பந்தங்களும் எனக்கு இல்லை. எனக்கு வந்து 13 வயசுல பையன் இருக்கான். ஐ திங்க் உங்க பாப்பாவும் அதே ஏஜ் தான். கொஞ்சம் முற்போக்கான பெண்மணி தான், இருந்தாலுமே வந்து ஏஜ் ஹேண்டில் பண்றது எப்படின்றது கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கு. சப்போஸ் நாளைக்கு குழந்தை நாளைக்கு வந்து ஐ லைக் திஸ் பர்சன் அப்படின்னு சொன்னா என்ன பண்றேன், எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்றத நீங்க உங்களோட அனுபவத்துல 13 வயது பெண் குழந்தையின் மனநிலையை ஆராய்ந்து எழுதக்கூடிய அளவுக்கான உயரத்துல நான் வளர்ந்தவர்களை பற்றி சொன்னா நான் கேட்டேன். 13 வயசுங்கிறது வந்து ரொம்பவே சிடுக்குகள் நிறைந்த ஒரு வயது. ஏன்னா அது குழந்தை பருவமும் கிடையாது, வாலிப பருவமும் கிடையாது, இரண்டுக்கும் மத்தியமான ஒன்று. இதை வந்து கற்றறிந்தவர்களிடம் நாம் கேட்பதுதான் சரி. அதற்கு கவிதை எழுதின காரணத்துக்காக நாம கருத்து சொல்றது வந்து அது முற்றிலும் தவறு. எனக்கு ஒரு கேள்வி பண்ணா, மொத்தம் எத்தனை காதல்களை கடந்து வந்திருப்பீங்க? முதல் காதல் எப்ப நிகழ்ந்து? முதல் காதல் எங்களுக்கு தெரிஞ்சு எப்போ அப்படின்னு குறிப்பிட்ட எழுதிட்டாரு. முதல் காதல் 2ஆம் வந்துச்சு, 2ஆம் வகுப்பு. சரி, ஓகே. தோராயமான அந்த எண்ணிக்கையை தவிர்த்துருவோம். குடும்ப வாழ்க்கை முக்கியம். நான் வந்து 2 பொண்ணுங்களை டீல் பண்ண 2 பொண்ணுங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது டீல் பண்றது ஒரு சிக்கலாயிடுச்சு. அது சிக்கலாகும் போது இவர்கிட்ட வந்து கேட்கிறேன், இந்த மாதிரி 2 பேரையும் ஹேண்டில் பண்ண முடியல வாட்டி, என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறேன். இவர் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 2 பெண்கள் வந்து அறிமுகமா இருந்திருக்க கூடாது, அப்படி 2 பெண்களா பரஸ்பரமா அறிமுகமான 2 பெண்களா இருந்தா நீ மாட்டிப்ப அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே பை, நீங்க எப்ப அதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் 5ஆம் படிக்கும் போது குரூப் நடந்தேன். ஆமா, அவரோட லைஃப் கோச் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து அந்த வந்தேன் மீண்டும் நானே வந்தேன்ல நடுவில் நிக்கிற கமல் மாதிரியே தோணிட்டு இருக்காரு. நீங்க சீக்கிரமா புத்தகங்கள் ஏதாவது எழுதணும்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கா? எழுதுவார் இல்லையா? 74 லட்சம் வாங்கி வச்சு கருத்து சொல்ல மாட்டாங்க. நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது அவரோட புத்தகத்தை எதிர்பார்க்கிறோம். நீங்களும் அதை நோட் பண்ணிக்கோங்க.